ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிற. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி மஞ்சள் பைகளை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேகை வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணாமல் அப்படியே தாங்க வச்சுருப்போம். ஸோ இந்த பேகை அழகாக நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த பைகளுடைய 2 சைடில் இருக்கக்கூடிய அந்த ஓரங்களை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் இருக்கக்கூடிய கைப்பிடியை கட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி 3 தையல் வந்து போடணுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி டாப்பில் வந்துருக்கிற மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம 2 ஓரங்கள்லேயும் தையல் போட போகிறோம். சென்டரில் ஒரே ஒரு தையல் போட போகிறோங்க. நான் எப்படி தைக்கிறேனோ அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், நித்யா வெங்கட், கனகவல்லி, மொஹமத், ஆனந்த், சாருமதி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு சைட் ஃபுல்லாக தைச்சி முடிச்சிட்டேன். ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தைச்சி எடுத்துக்கிறேங்க. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தையல் போட்டுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஊசி நூல் யூஸ் பண்ணி தைச்சாவே சூப்பராக வந்து நின்றுடுங்க. இதே மாதிரி தைச்சி முடித்த பிறகு அந்த தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்த கவர் பண்ணுறதுக்காக லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸை 3 துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி டாப்பில் தையல் போட்டோம் இல்லைங்களா, அந்த இடத்துல தெரியாத மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சென்டர்லேயும் அதே மாதிரி அந்த லேஸை ஒட்டி விட்டுடலாம். கார்னர் சைட்லேயும் அதே மாதிரி நம்ம அந்த லேஸை ஒட்டி எடுத்துக்கலாங்க. ஒட்டி முடித்த பிறகு பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லேயும் 3 பேக்கெட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும். இந்த ஒவ்வொரு பேக்கெட்டையும் நம்மளுக்கு தேவையான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா நூல் உருண்டைகளும், சென்டரில் வந்து மார்க்கர் வச்சுருக்கேன். டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா சிசர், ஸ்டாப்லர் பின், இது எல்லாமே வச்சுருக்கேங்க. பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இதை நீங்கள் அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்குங்க. ஒரே டைமில் ஒரே ஆர்கனைசரில் நம்ம நிறைய பொருட்களை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி குழந்தைங்களுடைய பழைய டிஷர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. இதை நம்ம சூப்பரான டிப்ஸுக்கு பயன்படுத்திக்கலாங்க. இந்த டிஷர்ட்டுடைய 2 சைடில் இருக்கக்கூடிய கைப்பகுதிகளை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கழுத்து பகுதியில் காலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா சிசர் யூஸ் பண்ணி ஒரே ஷேப்பில் இருக்கிற மாதிரி யூ ஷேப்பில் கட் பண்ணி அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் சமையல் யூடியூப் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ நம்ம பார்த்திங்கன்னா எல்லா போர்ஷனையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ண பிறகு பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மடித்து தைச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மடிப்பையும் நம்ம கட் பண்ணிடணுங்க. அது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஓரப்பகுதிகளை கட் பண்ணி நம்ம ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிட போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன துண்டுகளாக இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி தனியாக அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க, பாட்டம் போர்ஷனை. இப்போ நம்ம அந்த பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுருணும். டாப் லேயரும் பாட்டம் லேயரும் அந்த கிளாத்தில் கவர் ஆகிற மாதிரி 2த்தையும் சேர்த்து நீங்கள் கட் பண்ணி விடணுங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி நாட் போடுறனோ அதே மாதிரி நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து டாப் லேயர்லேருந்து ஒரு பீஸையும் பாட்டம் லேயர்லேருந்து ஒரு பீஸையும் எடுத்து இந்த மாதிரி 2 நாட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. 2 நாட் வந்து போட்டிங்க அப்படின்னா தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரே நாட் போட்டிங்க அப்படின்னா பிரிஞ்சு வெளியே வந்துடுங்க. ஸோ அதனால் 2 நாட் இருக்க மாதிரி ஒவ்வொரு டைமும் நீங்கள் போட்டு எடுத்துக்கணும். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பீசஸ் எல்லாமே நாட் போட்டு முடிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாட் போட்டு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பேக் வந்து ஷாப்பிங் பேக் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டிஷர்ட்டை யூஸ் பண்ணி சூப்பரான ஷாப்பிங் பேக் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம பக்கத்தில் கடைக்கு போக போகிறோம், வெஜிடபிள்ஸ் ஏதாச்சும் வாங்க போகிறோன்னா இந்த மாதிரி இந்த பேக் எடுத்து போயிட்டு வாங்கிக்கலாம். இதை நீங்கள் ஷோல்டர்லேயும் மாட்டிக்க முடியும், கையிலையும் பிடிச்சு கொண்டு வந்துக்கலாங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுருக்க அந்த துண்டுகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கையில் பிடிக்கிறதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்து, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க இந்த பேக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே தாங்குங்க. நம்ம ரொம்ப தூரம் போகிறது இல்லை, பக்கத்துலேயே கடைக்கு போக போகிறோம், ஒரு பால் பாக்கெட் வாங்க போகிறோம், இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம்னா இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மிக்சியுடைய பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த ப்ரஷ்ஷை வச்சு நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த டூத் ப்ரஷ்ஷுடைய அந்த வாய்ப்பகுதி இருக்குங்களா, அந்த பல் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு வளைச்சி விட்டுக்கோங்க. வளைச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா எல் ஷேப்பில் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ப்ரஷ்ஷு. இப்போ நம்ம இந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து இந்த மிக்சியுடைய பாட்டம் சைடை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியும். ஃபஸ்ட்டு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான லிக்விடோ இல்லை வந்து எந்த பொருள் யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ண போகிறீங்களோ அந்த பொருளை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நார்மலாக வந்து விம்பாரும் தண்ணியும் யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்பொழுது ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுவே நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி எண்ணெய் தான் வாஷ் பண்ணாலும் அதுக்கு உள்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கெல்லாம் போகவே போகாது, அப்படியே நின்று போயிடும். இந்த மாதிரி ஒரு பழைய ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணும்பொழுது ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்து வெளியே வந்திருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்தால் போதும், ஈஸியாக வந்து மிக்சியோடைய பாட்டம் போர்ஷனை சூப்பராக க்ளீன் பண்ணி புதுசு மாதிரி மாற்றிடலாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் டிப்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ளாஸ்க்கு ஹாட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து அடிக்கடி பேட் ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி வச்சாலும் ஹாட் பாக்ஸில் இருந்து இந்த ஃப்ளாஸ்கில் இருந்தும் ஒரு விதமான ஈரமான ஸ்மெல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஹாட் வாட்டரும் ஒரு 1/2 லெமனும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு கூட நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சால்ட்டு, லெமனு, அது கூடவே ஹாட் வாட்டரும் சேர்த்து வாஷ் பண்ணுறதால கொஞ்சம் கூட பேட் ஸ்மெல் இருக்கவே இருக்காதுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈரம் இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா பேட் ஸ்மெல் வரவே வராதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாட் வாட்டரையும் லெமனையும் யூஸ் பண்ணி சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேங்க. லெமன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இடுக்கான போர்ஷன்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாமளே ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சுக்கலாம். பாருங்கள் ரிசல்ட் வந்து எவ்வளோ பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. டீக்கர் ஏதாச்சும் படிஞ்சிருந்தா கூட இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள், சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி தொல்லை ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 டம்ளர் தயிர் எடுத்துக்கோங்க. அந்த தயிரில் எந்த டம்ளர் நம்ம தயிர் எடுத்தோமோ அதே கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியையும் தயிரையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துல கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நைட்டு வச்சு விட்டுருங்க. காலையில் எழுந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதில் செத்து கிடக்குங்க. எப்படின்னு பார்த்திங்கன்னா புளிச்ச தயிருடைய அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா கரப்பாம்பூச்சிகளை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுங்க. ஸோ அதனால் கரப்பாம்பூச்சிகள் இதை சாப்பிட வரும்போது தண்ணியில் விழுந்துடும். நாமளும் ஈஸியாக அந்த கரப்பாம்பூச்சிகளை வீட்டிலேருந்து தூக்கி போட்டுடலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நம்மளுடைய ஃபஸ்ட் யூடியூப் சேனல் பாசமேல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டேக்கு விஷ் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்களுடைய டீட்டெயிலை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக விஷ் பண்ணிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.